இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாடிலால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, இது ஒரு பெரிய குரூப், நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குஜராத் தான் இந்த கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்க இடம், அகமதாபாத்தில் இருக்குது. இந்த கம்பெனி ஆரம்பிச்சர் வந்து வாடிலால் காந்தி. ஸோ காந்தின்னு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக கம்பெனி நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 7300 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து பிப்ரவரி மாதத்தில் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அது அந்த தமானி இருக்கார்ல, அவருடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குன்னா, எந்த இடத்துல எந்த ஊரில் அவர் போயிட்டு ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த இடத்த பற்றி நிறைய ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பில்டிங்கை விலைக்கு வாங்கிடுவார். அதாவது வாடகைக்கு போகிறதே கிடையாது, அந்த இடத்துல ஒரு பில்டிங்கை விலைக்கு வாங்கிட்டு இங்கே தாங்க நான் ஒரு ஸ்மார்ட் பஜாருக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸோடு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். டஃப் காம்படிஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால டிமார்ட்டுடைய பிஸ்னஸ் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே கண்டினியூ ஆகலாம், இல்லைன்னா இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் எல்லா கம்பெனிக்குமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ப்ராடக்ட் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஐஸ்கிரீம் அதிகமாக விற்கிறாங்கன்னா சம்மரில் தான் சேல்ஸ் அதிகமாக நடக்கும், மற்ற காலங்களில் வந்து அதிகமாக நடக்காது. ஸோ கமாடிட்டி ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிக்கும் ஒரே மாதிரி அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இவங்களுடைய கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு இந்த சிக்னேச்சர் டோனை சொல்லி, அதனால தான் இந்த டாக்கோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. என்ன விஷயம் அப்படின்னா, நியூஸ் கேஃபேல வந்து ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தோம். ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த செக்டார்லாம் எவர்கிரீன் செக்டாராக இருக்கும் அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது, நெக்ஸ்ட்டு இந்த எவர்கிரீன் செக்டாருக்குள்ளே லைட்டாக அப்படியே உள்ளே போய் டச் பண்ணி பார்க்கலான்னு பிளான். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எங்கேருந்து கிடைக்குதுன்னா எஃப்எம்சிஜி செக்டார்லேருந்து கிடைக்குது. ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸை டச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ காலைல எந்திரிச்சோன்னு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், காஃபியோ டீயோ குடிக்கிறோம். அதனால டைரி ப்ராடக்ட்டில் எந்தெந்த கம்பெனிலாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எஃப்எம்சிஜி அப்படின்னு வரும்பொழுது நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ஞாபகத்துக்கு வரும். ஐடிசியில் இருக்கிறது, கோத்ரேஜ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருந்தாலும் ரெகுலராக நீங்கள் போயிட்டு, அதுவும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லாரும் காலையில் மட்டன் சிக்கன் வாங்க போகிறாங்களோ இல்லையோ டைரெக்டாக டிமார்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ டிமார்ட்டுடைய ஸ்டாக் எப்படி இருக்குது, அந்த ஷேர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எட்டி பார்த்தோம்னா இப்போ வந்து 5000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் டிமார்ட்டை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் மாடலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தமானி இருக்கார்ல, அவருடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குன்னா, எந்த இடத்துல எந்த ஊரில் அவர் போயிட்டு ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த இடத்த பற்றி நிறைய ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பில்டிங்கை விலைக்கு வாங்கிடுவார். அதாவது வாடகைக்கு போகிறதே கிடையாது, அந்த இடத்துல ஒரு பில்டிங்கை விலைக்கு வாங்கிட்டு இங்கே தாங்க நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவருடைய டிமார்ட் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுவார். அப்படி ஓப்பன் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து செலவினங்கள் குறையுது. அப்படி குறையிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியில் காட்ட முடியும். அதனால் நிறைய பொருட்களை அவங்களால கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்க முடியும். ஸோ கம்மியான ப்ரைஸுக்கு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் உள்ள நிறைய பேர் வருவாங்க. அப்படி வர்றதுனால அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது மற்ற ஹைப்பர் மார்க்கெட் ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான மாடலில் பெரிய அளவில் யாரும் ஆப்ரேட் பண்ணலைங்கிறதுனால இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அவென்யூ சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 4050 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த 4050 ரூபாங்கிறது வந்து ஓரளவுக்கு லோவஸ்ட் ப்ரைஸ் தான். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2024 வந்து 5290 ரூபாய்க்கு மேலாம் ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமாக ஃபால் ஆகி 3400 ரூபா ரேஞ்சுக்கு கீழே இறங்குச்சு. மறுபடி கொஞ்சம் மேலே போயிட்டு 4500 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டு இப்போ 4050 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த 4050 ரூபா அப்படிங்கிறது வந்து அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டை நாம் வாங்குறதுக்கு நல்ல ப்ரைஸா அப்படின்னு கேட்டால் நிறைய அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எட்டி பார்த்தேன். எட்டி பார்க்கும்பொழுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது நல்ல ப்ரைஸ் கிடையாது, 3500 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் ஹோல்ட் பண்ணுங்கள், ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் புதுசாக இந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3500 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஸ்டாக்குடைய PE ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 97க்கு மேலே இருக்குது. ஸோ 97க்கு மேலே இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஓவர் ரேட்டட் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க.
அதனால தான் இந்த ப்ரைஸில் வாங்க வேண்டாம், ஒரு 3500 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயம், இப்போ டிமார்ட் கம்பெனியை நம்ம வாங்குகிறோம், வாங்கி வைக்கிற இந்த ஷேர் வந்து மல்டி பேக்கர் ஆகுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். டிமார்ட்டுங்கிறது நல்ல கம்பெனி தான், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி தான், அதில் டவுட் இல்லை. பட் இப்போவே வந்து 4000க்கு மேலே இருக்குது, 3500க்கு கரெக்ட் ஆகுது, அந்த டைமில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கூட இது மல்டி பேக்கர் ஆகுமா, அடுத்த ஒரு 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ, இன்றைக்கி 4000 இருக்கிறது, நாளைக்கு வந்து ஒரு 15000 20000 அந்த ரேஞ்சுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா அதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு 415 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் இந்தியா அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் டவுட் இல்லை. ஆனால் இந்த கம்பெனிக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய காம்படிட்டர்ஸ். யார் காம்படிட்டர்ஸ்னால், நிறைய லோக்கல் ஸ்டோர்ஸ் இருக்குது, சின்ன சின்ன மளிகை கடையில் இருந்து ரிலையன்ஸ் மாதிரியான பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே டஃப் காம்படிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓன் பண்ணி ஒரு பில்டிங்கை ஓன் பண்ணி அதில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தால் கூட அதை டிமார்ட் தான் ஓப்பனாக சொல்லுது, நாங்கள் வந்து இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், இதுதான் எங்களுடைய பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்களில் அவங்களுடைய ஸ்மார்ட் பஜார்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஸ்மார்ட் பஜார் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பிக் பஜாரில் இருந்து அப்படியே வாங்கும்பொழுது அது வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்மார்ட் பஜார் நிறைய இடங்களில் நான் தேடி பார்க்கும்பொழுது, விசாரித்து பார்க்கும்பொழுது ஓன் பில்டிங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன். அதனால் இது வந்து ஒரு சீக்ரெட்டான காம்படிஷனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் பஜாருக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸோட அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள், டஃப் காம்படிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால டிமார்ட்டுடைய பிஸ்னஸ் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே கண்டினியூ ஆகலாம், இல்லைன்னா இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ சிம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே 2024 மார்ச்சில், அதாவது Q4 வந்து 12727 கோடி ரூபா ரெவென்யூ பார்த்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிட்டா வந்து 944 கோடியாக இருந்திருக்கு, 7% தான் மார்ஜின் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் க்ரோ ஆகிருக்கு. அப்படியே இந்த வருஷத்துக்கு 2025 4th quarter மார்ச்சுக்கு நம்ம வந்தோம்னா 14874 கோடி ரெவன்யூ. ஆக்சுவலாக ரெவன்யூ க்ரோத் நல்லா இருக்குது, டீசெண்டாக க்ரோ ஆகிருக்கு. பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் 7% இருந்தது, இப்போ 6% குறைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னா, நெட் ப்ராஃபிட் வந்து 563 கோடியிலிருந்து 551 கோடியாக குறைஞ்சிருக்கு. இது பெரிய அளவில் குறையலை, ஸ்லைட்டாக தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட ப்ரீவியஸ் குவார்ட்டரில், அதாவது Q3ல பார்த்தீங்கன்னா 724 கோடியாக இருந்தது, இப்போ 551 கோடியாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு, நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் டிமார்ட் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி தான், இப்போ வந்து ஸ்லைட்டாக ஓவர் வேல்யூடாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னா ஓகே, நம்மளுடைய பணம் பத்திரமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஓகே இந்த ஸ்டாக் அப்படியே வச்சுக்கலாம், நம்ம விற்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே பியூராக 100% வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க, விற்கிறீங்க, இல்லை ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஓகே, அடுத்தது நம்ம பால் வியாபாரத்துக்கு போகிறோம். ஸோ பால் வியாபாரத்தில் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹட்சன் அக்ரோ. ஸோ எல்லா இடத்துலையுமே ஹட்சன் கேர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனி தான் இந்தியாவில் வந்து நம்பர் 1ல இருக்குது. அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்லா டைரி, அதுக்கப்புறம் வாடிலால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அடுத்தது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் பராக் மில்க் ஃபுட்ஸ் அப்படின்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. ஸோ இது எல்லா கம்பெனியும் சேர்த்து ஒரு சம்மரி மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த எல்லா கம்பெனியும் சேர்த்து இப்போ ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்ப்போம். 4 கம்பெனி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஹட்சன் அக்ரோ மட்டும்தான் Q4 ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க, 50 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய ப்ராஃபிட் இருக்குது. டோட்லா டைரி இன்னும் கொடுக்கல, அதே மாதிரி ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸும் இன்னும் கொடுக்கல, அடுத்ததாக இருக்கிற வாடிலால் இண்டஸ்ட்ரீஸும் இன்னும் கொடுக்கல. ஆனால் லாஸ்ட் இயரில், அதாவது ஓவரால் ப்ராஃபிட் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போது 2023-24 ஃபினான்ஷியல் இயருக்கு இவங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹட்சன் அக்ரோ வந்து 7900 கோடிக்கு மேலே ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 267 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. எபிட்டா 926 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. டோட்லா டைரி பார்த்தீங்கன்னா 3125 கோடிக்கு மேலே ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட் 166 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் எபிட்டா 165 கோடிக்கு மேலே இருக்குது. டோட்லா டைரியுடைய எபிட்டா வந்து 290 கோடிக்கு மேலே இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாடிலால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, இது ஒரு பெரிய குரூப், நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குஜராத் தான் இந்த கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்க இடம், அகமதாபாத்தில் இருக்குது. இந்த கம்பெனி ஆரம்பிச்சர் வந்து வாடிலால் காந்தி. ஸோ காந்தின்னு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஆக்சுவலாக கம்பெனி நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 7300 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து பிப்ரவரி மாதத்தில் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அது 3 மடங்காக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, பிப்ரவரி மாதத்தில் 3500 ரேஞ்சில் இருந்த இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து இப்போது 7000 மேலே போயிருக்கு. 7339 நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஷோ ஆகிட்டு இருக்கு. அது எப்படி திமிங்கலாம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இந்த கம்பெனிக்கான சொத்து பிரிக்கிறதுல வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. காக்கி நாடா வந்து பாவாடா நாடா இருந்துன்ற மாதிரி குரூப்பாக சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த சண்டையெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகி இதை நீங்கள் வச்சுக்க, இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து பிரிச்சுட்டாங்க. அப்படி பிரித்த உடனே ஒரு ப்ரொமோட்டருக்கு இது கரெக்டாக போகுது அப்படிங்கிறதுனால அந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஸ்டாக்கு டக்குன்னு ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இல்லைனா உள்ளுக்குள்ளே கூட நிறைய பேர் வந்து அதை வாங்கியிருக்கலாம், அப்படி வாங்கினதுனால ஏறி இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது நமக்கு வந்து பயங்கர மன வருத்தமாக இருக்கும். ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, பிப்ரவரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா இந்நேரம் வந்து 3000 போட்டிருந்தா 7000 மேலே அது போயிருக்குமே, சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு நம்மலாம் யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னா அது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் 3000 ருபீஸை கையில் வச்சுருந்துட்டு இந்த ஸ்டாக்கை போய் வாங்கிட்டு இது 7000 இப்போ வந்துருச்சுல்ல, அப்போயே நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா அது நமக்கு ஓகே. ஆனால் அது இல்லாமல் நேற்று 3000 இருந்தது, இன்றைக்கி 7000 போயிருக்கு, நாளைக்கு ஏன் இது 10,000 போகுது, 15,000 போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மொத்தமாக உங்களுடைய பணம் காலியாகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்பெக்குலேட்டிவ் ஸ்டாக்ஸ். அதாவது இது சம்மந்தமான செய்திகள் நிறைய வெளியே வந்திருக்கும். அப்படி வெளியே வந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இப்போ மட்டும்தான் இந்த ஸ்டாக் ஏறி இருக்கான்னா கிடையாது. கடந்த 3 வருடங்களில் கிட்டத்தட்ட 300% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 300% மேலே ரிட்டர்ன் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, இதே மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்படி ஸ்ப்ரெட் ஆனதுனால இந்த மாதிரிலாம் அது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஓகே, இப்போ ஒரு ப்ரொமோட்டருக்கு பிரச்சனை இருக்குது, அந்த ப்ரொமோட்டர் வந்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறாரு, அதனால ஒரு ஸ்டாக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் கொஞ்சம் இடிக்குது. ஸோ எதுக்கு நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்தீங்க. இப்போது நம்ம இது நாளையுமே கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கம்பெனிக்குமே ஈக்குவலான ரிஸ்க்கும் இருக்குது, அதே நேரத்தில் ஈக்குவலான நல்ல பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த 4 கம்பெனி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஹட்சன் அக்ரோவுக்கு வந்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க, நல்ல பிராண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டோட்லா டைரி எடுத்துக்கிட்டாலும் அவங்க நிறைய இன்டெகிரேட்டட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க, க்ரோத்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்தது வாடிலால் பார்த்தோன்னா அவங்களும் நல்ல ஸ்ட்ராங்கான பிராண்டை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நார்த்லாம் நல்ல ஸ்ட்ராங் பிராண்ட் பில்டிங் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பாரம்பரியமான கம்பெனி, எப்போனா 1905 அந்த காலகட்டத்திலேயே ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இது. ஸோ நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது அப்படிங்கிறதுனால நார்த்தில் இந்த கம்பெனிக்கு நல்ல மதிப்பு மரியாதைலாம் இருக்குது. பட் நம்ம ஊரில் பெரிய அளவில் இல்லை, ரொம்ப கம்மியான இடத்துல தான் இவங்களுடைய ஐஸ்கிரீம்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து அதிகமாக ஹெரிட்டேஜ் தயிரெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரிட்டைல் எக்ஸ்பென்ஷன் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கம்பெனிக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா கம்பெனிக்குமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ப்ராடக்ட் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஐஸ்கிரீம் அதிகமாக விற்கிறாங்கன்னா சம்மரில் தான் சேல்ஸ் அதிகமாக நடக்கும், மற்ற காலங்களில் வந்து அதிகமாக நடக்காது. ஸோ கமாடிட்டி ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிக்கும் ஒரே மாதிரி அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகும். ஸோ ஃபைனலாக என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹட்சன் அக்ரோவுக்கும் PE ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த கம்பெனிக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 800 கோடிக்கு மேலே இருக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயமா தெரியுது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய கடன் பார்த்தீங்கன்னா 2500 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. மற்றபடி ROE 17க்கு மேலே இருக்குது, ROCE 13க்கு மேலே இருக்குது. அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது. அடுத்து டோட்லா டைரியை பார்த்தோன்னா இந்த ஸ்டாக்குடைய PE ரேஷியோ கம்மியாக இருக்குது, அதர்ஸோட கம்பேர் பண்ணும்போது 28 அப்படின்னு இருக்குது. அதனால் பெரிய அளவில் இது ஓவர் வேல்யூடு கிடையாது, டீசெண்டான ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனியுடைய டெட்டும் ரொம்ப கம்மி, 46 கோடி தான் வச்சுருக்காங்க. பட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸில் இருக்குது. அடுத்து ஹெரிட்டேஜ் ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய PE ரேஷியோ வந்து 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்ததை விட இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த கம்பெனிக்கு டெட்டும் ரொம்ப கம்மி, 143 கோடி தான் வச்சுருக்காங்க. அடுத்தது வாடிலால் இண்டஸ்ட்ரீஸை பார்க்கும்போது 33 அந்த ரேஞ்சில் PE ரேஷியோ இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 130 கோடிக்கு மேலே இருக்குது அண்ட் டெட் 150 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. ரீசெண்டாக நிறைய பிரச்சனைகள் நடந்து இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிருக்கிறதுனால இந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து 7000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னு செய்திகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்களும் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வாங்க.
இதில் ஏதாவது ஒரு கம்பெனி பற்றி ரொம்ப டீப்பாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அதை பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே, இதே மாதிரி எடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி நியூஸ் கஃபே சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.